வணக்கம் நண்பர்களே. திமுக கூட்டணியில் எந்த கட்சிக்கு எத்தனை சீட்? வெளியான லிஸ்ட். 2026 சட்டசபை தேர்தலில் 175 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறது. 164 தொகுதிகளில் திமுக நேரடியாகவும் 11 தொகுதிகளில் திமுக கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறாங்க. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. தமிழகத்தில் உள்ள 234 சட்டசபை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடத்தப்பட இருக்கு. வேட்புமனு தாக்கல் வரும் 30ஆம் தேதி தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கல் செய்யும் நாள் நெருங்கும் நிலையில் தமிழகத்தில் அரசியல் களம் சூடு வச்சிருக்கு. பொதுக்கூட்டங்கள், தேர்தல் அறிக்கை தயாரிப்பு, வாக்குறுதிகள், விருப்பமனு விநியோகம் என தேர்தல் பணிகளை அரசியல் கட்சிகள் தீவிரப்படுத்தியிருக்காங்க. மறுபுறம் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு பேச்சுக்களும் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. திமுக கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை கடந்த பிப்ரவரி 22ஆம் தேதி முதல் நடத்தி வருகிறாங்க. இதுவரை காங்கிரஸ், மதிமுக, தேமுதிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், கோமாதேக, மாமக, ஐசிஎம்எல், விசிக உள்ளிட்ட கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டிருக்கு. காங்கிரஸ் 28 தொகுதிகள் கை சின்னத்தில் போட்டியிடுறாங்க. தேமுதிக 10 தொகுதிகள் முரசு சின்னத்தில் போட்டியிடுறாங்க. விசிக 8 தொகுதிகள் பானை சின்னத்தில் போட்டியிடுறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் 5 தொகுதிகள் கதர் அரிவாள் சுத்தியல்ல போட்டியிடுறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 5 தொகுதிகள் அரிவாள் சுத்தியல் நட்சத்திரம் போன்ற இதில் போட்டியிடுறாங்க. மதிமுக 4 தொகுதிகள், 3 தொகுதிகளில் உதயசூரியன், 1 தொகுதிகளில் தனி சின்னம். மாமக 2 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில். ஐயுஎம்எல் 2 தொகுதிகளில் ஏனி சின்னத்தில். கோமாதேக 2 தொகுதிகள் உதயசூரியன் சின்னத்தில். ஆக மொத்தம் 234 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு இதுவரை 66 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. மீதம் 168 தொகுதிகள் இருக்கு. மக்கள் நீதி மய்யம் சட்டசபை தேர்தலில் போட்டியிடவில்லை. திமுக கூட்டணிக்கு நிபந்தனையின்றி ஆதரவு அளிப்பதா மநீம தலைவர் கமல்ஹாசன் அறிவிச்சிருக்காரு. மதிமுக 3லையும், மாமக 2, கோமாதேக 2 தொகுதிகள்லையும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இனி கூட்டணியில் உள்ள சிறிய கட்சிகள் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட வாய்ப்பு இருக்கு. எனவே மொத்தமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் உதயசூரியன் சின்னம் 175 இடங்களில் போட்டியிடும். கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் திமுக நேரடியாக 173லையும் கூட்டணி கட்சிகளோட உதயசூரியன் சின்னத்தில் 15 தொகுதிகளையும் போட்டியிட்டது. அதாவது மொத்தமாக 188 தொகுதிகளில் போட்டியிட்டது. இந்த முறை 175 குறைஞ்சிருக்கு. திமுக தலைமையில் இடம்பெற்றிருக்க கூட்டணி கட்சிகள் திமுக, காங்கிரஸ், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு நாட்டு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக், தேமுதிக, மக்கள் விடுதலை கட்சி, ஆதித்தமிழர் பேரவை, மக்கள் நீதி மய்யம், முக்குளத்தோர் புலிப்படை, எஸ்டிபிஐ, மனிதநேய ஜனநாயக கட்சி, கொங்கு இளைஞர் பேரவை, திராவிட வெற்றி கழகம் மற்றும் புதிய திராவிட கழகம்.